இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு தேவன் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் தியானம் செய்வோம். உலகத்திலே ஏராளமான தெய்வங்கள் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் கூட சொல்கிறார், இன்றைக்கு அநேக தெய்வங்கள் எனப்படுகிற உண்டு, ஆனால் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நம்முடைய தேவன் யார்? Who is our God? இந்த முழு உலகத்தையும் உண்டு பண்ண ஆண்டவர், வானாதி வானங்களிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் நம்மோடு வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய பார்வையில ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். God is looking for a man. ஆதியாகமத்தில் பார்க்கும்பொழுது ஆபிரகாம் என்கிற மனிதனை கண்டுபிடித்தார். இன்னும் பின்பு ஈசாக்கு, யாக்கோபு என்று வாசித்து பார்க்கிறோம். மோசையை பார்க்கிறோம். சாமுவேலை பற்றி வாசித்து பார்க்கிறோம். யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் சவுலை பவுலாக மாற்றி பயன்படுத்தினார். கொர்நேலியு தேவனை தேடினான், தேவனும் அவனை தேடினார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். தேவன் இன்றைக்கு ஒரு மனிதனை தேடுகிறார். இங்கே சொல்லும்போது யாக்கோபுக்கு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய தேவன் யார்? உன்னை சிருஷ்டித்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரியம் என்னவென்றால், நம்மை சிருஷ்டித்தவர். ஆகவேதான் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வாசித்து பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். நம்பர் 1 நம்மை சிருஷ்டித்தார். நம்பர் 2 அவர் நம்மை உருவாக்கினார். ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சிருஷ்டிப்பின் காலத்தில் சிருஷ்டிப்பின் வேலை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்தாலும், ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு, அன்றைக்கு மோசே உருவாக்குவதற்கு 40 வருஷ ஊழியத்தில் அவனை உருவாக்கி பயன்படுத்துவதற்கு 80 வருஷ காலம் ஆண்டவனை உருவாக்கினார். ஒரு யோசேப்பு அந்த அரியணை ஏறுவதற்கு முன்பதாக அவனை உருவாக்கினார். தேவன் யாரையெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை உபயோகப்படுத்தும் முன்பதாக ஒரு உருவாக்குற காலம், ப்ரிப்பரேஷன் பீரியட். அதை விட சூப்பராக ஒன்று சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய வருஷத்துலையும் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, we have a great confidence என்னென்றால், என்னை பேர் சொல்லி அழைச்சுக்கிற தெய்வம் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே, தாயினுடைய கருவிலை உருவாவதற்கு முன்பதாக பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், இந்த வானாதி வானங்களிலே வாசமடைகிற ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு என்னவென்றால், பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஆபிரகாமை ஆபிரகாம் என்று அழைத்தார், சாமுவேலை சாமுவேலை என்று அழைத்தார், சவுலை சவுலை என்று அழைத்தார். அதே ஆண்டவர் உங்களையும் God is calling you. இந்த பூமியில நமக்கு பெரிய தெரிஞ்ச யாராவது பிரபலமானவர் இருந்தா, அவங்க நம்ம குடும்பம், அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷம். அதை விட இந்த உலகத்துக்கே சொந்தக்காரர் சொல்றாரு, நீ என்னுடையவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாரா இருந்தாலும், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்க யாரா இருந்தாலும் இந்த தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அந்த ஆண்டவரை அறிந்து, அவர் யார் என்பதை அறிந்து அவரை பின்பற்றுவோம், அவருக்கு அர்ப்பணிப்போம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you.